நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்போயுமே நம்ம பருப்பு ஊற வச்சோன்னா வடை தான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பேக்கரியெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, பக்கோடா, அந்த மாதிரி ஒரு பக்கோடா தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பருப்பு வந்து முன்னாடியே ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரமாக பருப்பு ஊறிட்டுருக்கு. இப்போ அதை அரைச்சிட்டு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. 2லேருந்து 3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நான் வந்து வடை பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதாவது பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருப்பு இது. நீங்கள் இதுக்கு பதில் கடலை பருப்பு கூட ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கிறேன். ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நான் வந்து மொத்தமாகவே அரைக்கல, பாதி பாதியாக போட்டு தான் அரைக்க போகிறேன். அதனால் மொத்தமாக அரைக்கிறதுக்கு இதிலே போட்டேன். வரமிளகாய் 3. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நான் வந்து 1/4 கிலோ பருப்பு ஊற வச்சு அரைச்சேன். உங்களுக்கு நிறைய பருப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் இவ்வளவுமே இப்போ செய்ய மாட்டேன். எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன்னா நாளைக்கு கூட சாயங்கால நேரத்தில் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதிகமாக செஞ்சுருக்கேன். ஒரு 7-8 பூண்டு பல்ல இது போல் இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள். அடுத்து பச்சை மிளகாய் 1. பச்சை மிளகாய் வந்து உங்கள் விருப்பம், காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அப்போ தான் மொறுமொறுப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி காய் சீவிர தட்டில் இந்த மாதிரி மேலே இருக்கும் பார்த்தீங்களா பிளேடு, அதில் வச்சு இப்படி திருவி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து பெருசாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஆயிடுச்சு, இதில் வந்து பிசைய முடியாது, அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே பருப்பு அரைக்கிறப்ப நான் தண்ணி வந்து ஊற்றிக்கல, கம்மியாக தான், அந்த பருப்பில் இருந்த தண்ணியிலே தான் அரைச்சேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். பருப்பு அரைக்கிறப்ப வந்து நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா, முழுசாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப பருப்பெல்லாம் முழுசாக இருப்பதில்லை. ஏதோ 1-2 பருப்பு மட்டும் முழுசாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த குருணையாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படியே கையில் உதுத்து விடுங்க. வெங்காயம் கூட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம். போட்டனே கலந்து விடாதீங்க, எல்லாம் மொத்தமாக கலஞ்சு போயிடும். நல்லா கலர் மாறி வரட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி கூட வடை மாதிரி கூட தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நம்ம பேக்கரியிலலாம் போயிட்டு இந்த வெங்காய பக்கோடா வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் இந்த மாதிரி நான் பருப்பு அரைச்சி செஞ்சுருக்கேன். நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்துடுச்சு, கலரும் நல்லா மாறிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது இது போல் பொரிச்சிக்கலாம். பக்கோடா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா நம்ம பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு பக்கோடா. நல்லா வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்கும். எப்பயுமே நம்ம பருப்பு ஊற வச்சோம்னா அதில் வடை தான் செய்வோம். இந்த மாதிரி ஒரு பக்கோடா செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டீக்கு. நீங்களும் இது போல் டீ டைமில் ஒரு பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.